ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். அதில் இருக்கிற 7வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாட்டு, உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்துலேருந்தும் லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அதையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்ற இலகளுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது? தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் என்ன? பாரியுடைய புதல்வியர்கள் பாணர்களுக்கு புதுமையான உணவை கொடுத்தார்கள் என்று கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். ஒன்றுரா முன்றிலோ இல். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றாகு முன்றிலோ இல்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க. ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற பாடலை பாடியவர் யார்? முன்றுரை அறையினார். இது எங்கே இருக்குது? பழமொழி 400 இருக்குது. முன்றுரை அறையினாரின் காலம் என்ன? முன்றுரை அறையினாரின் காலம் என்ன? கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஒன்றாகு முன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமில்லாத வீடு என்பது எதுவும் இல்லை. ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை. முன்றுரை அறையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? முன்றுரை அறையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400 என்பது எந்த வகை நூல்களுள் ஒன்று? பழமொழி 400 என்பது எந்த வகை நூல்களுள் ஒன்று? 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூலில் வருது. சரியான கூற்றை கண்டறிக. பழமொழி 400 நூல் 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இடையிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் தப்பு. ஒவ்வொரு பாடலுடைய இறுதியில் தான் பழமொழி இருக்கும். இறுதி என்று வர வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். சரியான கூற்றை கண்டறிக. பாரி மகளிர் அங்கவை சங்கவை ஆவர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். இதுக்கான பதில் 2மே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். உலை நீரில் அரிசி இட்டு அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் கிடையாது. உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு வழங்கினார்கள்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்றில் என்பதன் பொருள் என்ன? முன்றில் என்பதன் பொருள் வீட்டுடைய திண்ணை. முன்றில்னா வீட்டுடைய திண்ணை. பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். புகாவா என்றால் உணவாக, மடமகள்னா இளமகள், மாரி என்றால் மலை, முன்றில் என்றால் திண்ணை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மரம் வளர்த்தால் மாரி பெறலாம். மாரினா மலை, மலை பெறலாம். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நீர் உலையில் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாரி கூட்டல் 1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மாரி கூட்டல் 1 மாரி 1ன்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது எது? வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது நாட்டுப்புற பாடல். மலை அருவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார்? மலை அருவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார்? கி.வா. ஜெகநாதன். பொறுத்துக. சரியாக பொருத்தணும். குழி என்பது நில அளவை பெயர். சான் என்பது நீட்டல் அளவை பெயர். கழலுதல் என்றால் உதிர்தல். மணி என்பது முற்றிய நெல். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெல் பயிர்களை டேஸ் செய்வர். வயலில் விளைந்து முற்றிய நெல் பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து.
ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஓடை கூட்டல் எல்லாம், இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா ஓடை எல்லாம் என்று வரும். பொறுத்துக, சரியாக பொருத்தணும். நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை பறித்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடையில் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது இது. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. முதல் தலைநகரம் மதுரை, இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. முற்காலத்தில் வேணுவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட நகரம் எது? முற்காலத்தில் வேணுவனம் என்று அழைக்கப்பட்டது திருநெல்வேலி. வேணுவனம் என்பதன் பொருள் என்ன? வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. முற்காலத்தில் மூங்கில் டேஸ் மிகுதியாக விளைந்தமையால் திருநெல்வேலி என்ற பெயர் ஏற்பட்டது. முற்காலத்தில் மூங்கில் நெல் நிறைய விளைஞ்சிருக்குங்க. நல்லா கவனிங்க, மரம்னு போட்டுறாதீங்க. நெல், மூங்கில் நெல் நிறைய விளைந்ததால் தான் திருநெல்வேலி என்ற பெயர் ஏற்பட்டது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார்? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்று பாடியவர் யார்? தன்பொருணை புனல் நாடு என்று பாடியவர் சேக்கிலார். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று பொதிகை மலையை பாடியவர் யார்? பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று பொதிகை மலையை பாடியவர் இளங்கோவடிகள். திரிகூட மலை என்று அழைக்கப்படுவது எது? திரிகூட மலை என்று அழைக்கப்படுவது குற்றாலமலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இப்பாடல் மூலம் குறிப்பிடப்படும் மலை என்ன? இது ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டில் எந்த மலையை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. குற்றால மலையை பற்றி தான் பேசுகிறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர். முற்காலத்தில் தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட நதி எது? முற்காலத்தில் தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட நதி தாமிரபரணி. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாவட்டம் எது? நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் எது? முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கொற்கை முத்தை புகழ்ந்து கூறும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் எது? கொற்கையில் பெருந்துரை முத்து என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் அகநானூறு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்று பாடியவர் யார்? திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். கூளைக்கடை தெரு என்பது மருவி டேஸ் என அழைக்கப்படுகிறது. கூளைக்கடை தெரு என்பது மருவி இந்த கூளைக்கடை தெரு, அதாவது இந்த லை வருதுங்க, இந்த கூளைக்கடை தெரு என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக, சரியாக பொருத்தணும். காவற்புரை தெரு என்பது சிறைச்சாலை. கூளைக்கடை தெரு என்பது தானிய தெரு. அக்கசாலை என்பது பொன் நாணயங்கள் உருவாக்கும் பகுதி. பேட்டை என்பது தொழில் மிகுந்த நகரம். திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இரட்டை நகரங்கள் எனப்படுபவை எவை? இரட்டை நகரங்கள் எனப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது? பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றுடைய கிழக்கு கரையில் இருக்குதுங்க. மேற்கு பகுதினா திருநெல்வேலி, கிழக்கு பகுதினா பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் நகரம் பாளையங்கோட்டை. நெல்லை நகரின் எந்த பகுதியில் பேட்டை என்னும் ஊர் உள்ளது?
நெல்லை நகரத்துடைய எந்த பகுதியில் பேட்டை என்ற ஊர் உள்ளது? மேற்கு பகுதியில் இருக்குதுங்க, மேற்கு பகுதி. பாண்டியபுரம் என்ற பெயர் வர காரணமானவர் யார்? பாண்டியபுரம் என்ற பெயர் வர காரணமானவர் நின்றசீர் நெடுமாறன். வீரராகவபுரம் என்ற பெயர் வர காரணமான வீரராகவர் யாருடைய வழித்தோன்றல்? வீரராகவபுரம் என்ற பெயர் வர காரணமானவர் வீரராகவர். இவர் யாருடைய வழித்தோன்றல்? அரியநாதருடைய வழித்தோன்றல். இந்த அரியநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பாளையக்காரர் முறை எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? ஆண்டை வரலாறு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பாளையக்காரர் முறையை இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார், எந்த அரசு, எந்த அரசர், இதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரிக்கும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். திருநெல்வேலிக்கு வராத வெளிநாட்டு அறிஞர் யார்? திருநெல்வேலிக்கு வராத வெளிநாட்டு அறிஞர் ஜி. போப் வந்திருப்பாங்க, கால்டுவெல் வந்திருப்பாங்க, வீரமாமுனிவர் வந்திருப்பாங்க, சீகன் பால்கு வந்திருக்க மாட்டாங்க. சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு தான் வந்திருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு தான் முதன்மை கொடுத்து பாடியிருப்பார். திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பொறுத்துக, சரியாக பொருத்தணும். தன் பொருணை என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி. அக்கசாலை என்பது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை என்பது முத்து குளித்தல் நடைபெறும் இடம். திரிகுட மலை எனப்படுவது குற்றாலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடையில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். தமிழிசை காவலர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? தமிழிசை காவலர் என சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர் செய்து வந்த தொழில் என்ன? டி.கே. சிதம்பரநாதர் செய்து வந்த தொழில் வழக்கறிஞர். தமது வீட்டில் வட்டத்துட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யார்? இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று சிறப்பிக்கப்பட்டவரும் டி.கே. சிதம்பரநாதர் தான். டி.கே. சிதம்பரநாதர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். டி.கே.சி. இவரை ரசிகமணின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை இடம்பெற்ற நூல் எது? திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை இடம்பெற்ற நூல் இதய ஒளி. டி.கே. சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? டி.கே.சி. இவருக்கான சிறப்பு பெயர்கள் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றாலநாதர் கிடையாது, குற்றால முனிவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. நாஞ்சில் நாட்டில் பிறந்து திருநெல்வேலியில் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்றவர் யார்? நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாருங்க? தேசிக விநாயகனார். நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். திருநெல்வேலியில் தமிழை அழுத்தமாகவும் ஆர்வத்தோடும் கற்றார். வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடிய புலவர் யார்? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடிய புலவர் கடிகை முத்துப்புலவர். தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம் எது? தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம் சீவலப்பேரி. ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்று பாடும் இலக்கியம் எது? ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே, குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்று பாடும் நூல் முக்கூடர் பல்லு. ஆழ்வார் திருநகரியின் முந்தைய பெயர் என்ன? ஆழ்வார் திருநகரியின் முந்தைய பெயர் திருக்குருகூர். சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? சீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். திருக்குருகூரில் பிறந்தவர் யார்? திருக்குருகூரில் பிறந்தவர்
நம்மாழ்வார். பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென்ன இப்புகதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்று சீதக்காதிக்கு இரங்கற்பா பாடியவர் யார்? அதாவது வள்ளல் சீதக்காதி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த இரங்கற்பாவை பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்கன்னா நமச்சிவாய புலவர் பாடியிருக்காங்க. திருச்செந்தூரில் ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி குடிகளையே அழிக்க தலைப்பட்டன என்று பாடியவர் யார்? இதுக்கான பதில் அருணகிரி நாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாது என்று யார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று சங்கரங்கோவிலில் இருக்கிற கோமதி தாயை பாடியவர் யார்? சங்கரங்கோவிலில் இருக்கிற கோமதி தாயை பாடியவர் அழகிய சொக்கநாதர். கருவை நல்லூர் என்பதன் மறுபெயர் என்ன? கருவை நல்லூர் என்பதன் மறுபெயர் கரிவலம் வந்த நல்லூர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து உரைகின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடியவர் யார்? குற்றாலத்து இறைவன் மேலே பாடியவர் மாணிக்க வாசகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். கேள்விகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இயல்வைஸ் டெய்லியும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஈலுக்கான வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? சரி, கேள்வியை பாருங்கள். அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இருக்கிற அணி உவமை அணி. தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இதில் வந்திருக்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து உவம உறுப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உவம உறுப்புகளில் தவறானது போல என்பது வரும், புறைய என்பது வரும், அன்னை என்பது வரும், மா என்பது வராது. ஏன் வராது? இதை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். மா என்பது உவம உறுப்பு கிடையாது. அப்போ மா என்பது என்னங்க, என்ன சொல்? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பாருங்கள். நானே கமெண்ட்டில் போட்டு வைக்கிறேன், இல்லைன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்த வினா, உவம உறுப்புகளில் தவறானது எது? உவம உறுப்புகளில் தவறானது இன்ன, இது உவம உறுப்பு. அற்று, மான, கடுப்ப எல்லாமே உவம உறுப்பு தான். தவறானது எதுவுமே இல்லை, அனைத்தும் சரி என்பது ஆன்சர். உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறுவது என்ன? உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறுவது இல்பொருள் ஊமை அணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். என் தாயார் என்னை டேஸ் போல காத்து வந்தார். என் தாயார் என்னை இமை காப்பது போல காத்து வந்தார். நானும் என் தோழியும் டேஸ் சேர்ந்து இருப்போம். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல சேர்ந்து இருப்போம், இணைந்து இருப்போம். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழை எவ்வாறு உலகம் அறிந்துள்ளது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகழ் டேஸ் போல உலகமெங்கும் பரவியுள்ளது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் போல என் மனதில் பதிந்தன. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்து ஆணி போல மனதில் பதிந்தன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. சிவிலைசேஷன் என்றால் நாகரிகம், ஃபோல்க்ளோர் என்றால் நாட்டுப்புற இயல், ஹார்வெஸ்ட்னா அறுவடை, இரிகேஷனா நீர்ப்பாசனம். கலைச்சொற்களை பொறுத்துக. இதுதான் கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது. அடுத்த இலக்கான வீடியோவை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். இதுக்கான பதில்
பேடி அப்படின்னா நெற்பயிர், கல்டிவேஷன்னா பயிரிடுதல், அக்ரோனமினா உளவியல், ஃபாரினர்னா அயல் நாட்டினர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 88 கேள்வியை பார்த்துருக்கோங்க. நீங்கள் படிச்சுட்டு இதை டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.